எல்லாருக்கும் வணக்கம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல கரியர்னா, ஒரு நல்ல டிகிரி, நல்ல வேலை, நிறைவான சம்பளம் இருந்ததுன்னா, கரியர்ல செட்டில்டுன்ற ஒரு நிலைமை இருந்ததுங்க. இப்ப ஏஐ வந்த பிறகு இந்த ஆட்டத்த கலைச்சு விட்டுருச்சு. இனிமே ஏஐ காலத்துல உங்களுக்கு கரியர் நல்லா இருக்கணும்னா, 3 விதமான திறன்கள் இருக்கணும். 1 லேர்ன் ஃபாஸ்ட். டிகிரி முடிச்ச உடனே படிப்பு முடியலைங்க. கரியர் ஸ்டார்ட் ஆகும்போது தான் உங்க படிப்பே ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அடாப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதனால படிச்சுக்கிட்டே இருக்கணும். 2வது நம்ம இது வரைக்கும் ஆர்டர் டேக்கர்ஸா மட்டும் தாங்க இருந்தோம். என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப வேலை குடுத்தா செஞ்சு குடுப்போம். இனிமே நான் ஏன் இது எதுக்கு இத செய்யணுன்ற அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மென்டல் கொஸ்டின நீங்க கேட்கணும். டிசிஷன் மேக்கிங் கொஸ்டின்ஸ கேட்கணும். அந்த அந்த மாரி உங்களோட மைண்ட் செட்ட மாத்திக்கணும் 2. 3வது எம்பத்தி, கம்யூனிகேஷன், ஜட்ஜ்மென்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி. பிறர் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுதல், நல்லா கம்யூனிகேட் பண்றது, ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டான டிசிஷன் எடுக்கிறது, கிரியேட்டிவா இருக்கிறது. இந்த 4ம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்த 4ம் கண்டிப்பா தேவை. இந்த 3 திறன்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இனிமே எதிர்காலத்துல கரியர் நல்லா இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஏஐ சம்பந்தப்பட்டமாவோ, இல்ல ஏஐ கரியர் சம்பந்தப்பட்ட எந்த கொரி இருந்தாலும், எந்த கேள்வி இருந்தாலும், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்றேன். அதே மாரி கீழ பூரா என்னோட சோசியல் ஏஐ தமிழ் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் குடுத்துருக்கேன். கனெக்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளை இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.